வாங்க சாமி. இப்படி வந்திருக்கீங்களே, நீங்க யாரு? என்னை தெரியலையா? தெரியவே இல்லை சாமி. பாவம் பண்ணிட்டேடா பாதத்தி மேனே. அது அப்பவே பண்ணிட்டேன். 18ஆம் தேதியோட முடிச்சு. என்னைய தெரிந்தவரெல்லாம் கைதட்டலாம். போதுப்பா. சின்ன பையங்களாம் போங்க, ஆளுக்கு ஒரு லாலிபப் வச்சிருக்கேன். இளவட்ட பையங்களாம் வாங்க, உள்ள கூலிப்பு இருக்கு. சரி, அதான்டா கிடைக்கல. ஒரே ரைடு சாமி, ஒரே ரைடா இருக்கு. ஆமா. பெரிய எல்லாம் வாங்க, இப்போ கட்டிங் வச்சிருக்கேன். நான் பிளாக்ல ஓட்டுறாளாடா. சரி சாமி. யாரு தெரியுமா? தெரியல சாமி. இவ்வளவு பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன், தெரிஞ்சுக்க. சொல்லுங்க சாமி. அகோரி கலையரசி இருக்கான் தெரியுமா? ஆமா, அந்த காசில. ஆமா, அவனோட சின்னத்தாமையன் தான் நானு. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, அவன் தான் இப்ப வீட்டோட போய் சேர்ந்துட்டானே, நீங்க ஏன் இப்படி பரதேசி மாதிரி தெரியல? அவன் கிரகத்துக்கு அவன் காசியில மண்டை ஓடுதுன்னு தெரியான். சரி, நான் ஏன் கிரகத்துக்கு இங்க வந்து புதுக்கோட்டையில என்ன சாமி, என்ன சொல்ல வரீங்க? சொல்ல புளிக்குழம்பு தான் சொல்ல. அப்படி சொல்லுங்க. புளிக்குழம்பா வைக்கிறாங்க ரூம்ல. சரி சாமி. சரி சாமி. மாப்பிள, மாப்பிளையா? உள்ள ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு தெரியுமா? யோ ஆமையா, நீ என்ன சாமி கும்பிட சொன்னா ஏன் சண்டை போட்டுக்கிட்டு ஊருக்காரர்களை வேற வர சொல்லி அங்க ஒரு 50-60 பேர்கிட்ட வந்து? நான் நினைச்சேன் யோ வந்தம்மா கச்சேரி சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் ஏன் சண்டை போட்ட, ஏன் கத்துனேன்? நான் உள்ள சாமி கும்பிட ஒரு பிள்ளையார் சிலை வச்சிருந்தேன். ஆமா, அந்த சிலையை தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டாங்க.